மேம் இதுக்கு முன்னாடி சீசன்ல இருக்கவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணி ஃபேமஸ் ஆயிருந்திருப்பாங்க. லவ்லியா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி ஒரு நம்ம நெகட்டிவா ப்ராஜெக்ட் ஆனா இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற நம்ம ப்ரோமோல வருவோம். நம்ம தொடர்ந்து இவ்வளவு நாள் இருப்போம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம வந்து வில்லனிசமாவே இருப்போம். நம்ம வந்து கெட்டதாவே காட்டிக்குவோம் அப்படின்னு பார்வதியும் திவாகரும் அந்த ரூட் எல்லார்கிட்டயும் யாராவது ஒருத்தர்கிட்ட ஏதாவது நல்லது இருக்காப்பா நான் கேக்குறேன். இவங்க எல்லார்கிட்டயும் நல்லவங்கன்னு சொல்ற ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பேர் அப்சரா. சைலண்டா இருந்தாங்க, எதுவும் பண்ணல அவங்க. அவங்க வந்து ஷி காட் எலிமினேட்டட். அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்கள போட்டது போர் அடிக்குது. அவங்களால எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் போல. அவங்க யார்கிட்டயும் போய் சண்டை போடல, குவாய்ட்டா இருந்தாங்க. ஷி வாஸ் மைண்டிங் ஹர் ஓன் ஜாப். குறிப்பிட்ட டாஸ்க் செஞ்சாங்க, கொண்டாங்க. பட் அவங்கள வெளில கொண்டு வந்துட்டாங்க. நியாயமே கிடையாது. சைலண்டா போனா பிடிக்கல, அப்படி நம்ம என்ன பண்ண முடியும்? சைலண்டா போனாங்க பாவம். சைலண்டா இருந்துட்டு யார் எந்த பிரச்சனைக்கும் போகாம அவங்க கூட்ட டாஸ்க் செஞ்சு ஒழுங்கா இருந்தாங்க. அதுக்குன்னு தூக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களை உள்ள இருந்தா போர் அடிக்குதுன்ட்டு. பிரவீன் காந்தியை தூக்குனாங்க. கரெக்டான இது. எல்லா யங்ஸ்டர்ஸையும் பொல்யூட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு இன்ன வரைக்கும் நான் பேச்சுலர் தான், பட் எனக்கு மற்ற விஷயத்துல பஞ்சம் இல்லை, நிறைய கேர்ள்ஸ்க்கு பஞ்சம் இல்லை. இந்த மாதிரி டியூஷன் எடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த அரோரா பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போசல் கொடுத்துருக்காரு. இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காரு. படம் ஹீரோயின் மாதிரி இருக்கா அந்த பொண்ணு. இதெல்லாம் பாக்குற டைம் இதுக்குதான் போனால. பிக் பாஸ் இஸ் அ கேம் டு பிளே. இந்த கேம்னு தெரியாம போறீங்களா, இல்ல உங்களுக்கு ஒரு ரெசார்ட் மாதிரி எடுத்துக்கிறாங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸ. ஒரு ரெசார்ட்ல கொண்டு போய் இந்த வயசு பசங்களை விட்டா என்ன கூத்தடிக்குமோ அதை அடிச்சிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளார. கேவலமா இருக்குங்க. இதனால இப்போ நம்ம போய் நம்மளோட ஃபேஸ மாத்தணும், நம்ம இந்த சொசைட்டில ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் உள்ள போய் சொசைட்டில யாருக்குங்க இவங்க அவங்களும் அந்த கண்டஸ்டன்ட்ஸோட பேரும் அடி வாங்குது. இப்போ எஃப்ஜே உடைய